ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் என்ன லன்ச் பண்ணுறேன்றத வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணலை, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் வச்சுருக்கேன். ஸோ இந்த சாதத்துலேயே பீட்ரூட் பொரியல் போட்டு பீட்ரூட் சாதம் கலரி கொடுத்துலான்ட்டு என் பசங்களுக்கு வாழைக்காய் போட்டுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. வேறு எதுவும் பெருசாக பண்ணல, நைட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதுலேயே முடிச்சிட்டேன். ஸோ வாழைக்காய் நல்லா காரமாக தான் பசங்க சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பாரிஸ் போயிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் என்னோடய ஒர்க்குக்கு வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். த்ரெட்டு, பீட்ஸுன்ட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது பத்தாதுன்றதுனால கொஞ்சம் நிறைய கம்மியாக இருக்குது. செய்யும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நிறையா இல்லாததுனால. ஸோ அதனால் கொஞ்சம் பீட்ஸ் வாங்கலான்னு போகும்போது இந்த மெட்டீரியல் தான் வாங்கினேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு காஃபி போட்டு கிளப்பி தான் அனுப்பிச்சி வச்சேன். ஸோ மரவள்ளி கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே ஒரு கேப்சிகம் இருக்குது. எல்லோ கலர் கேப்சிகம்குள்ளே ஒரு க்ரீன் கலர் கேப்சிகம் இருந்தது. ஆச்சரியமாக ஆகிடுச்சு எனக்கு. எல்லோ கலர் வந்து குட்டி கேப்சிகம் வந்து குட்டி போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதே வீடியோவில் ஷூட் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது இந்த கேப்சிகம்மை. ஸோ இது வந்து ஈவினிங் நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான் பண்ணியிருக்கேன். தோசை மாவு அரைச்சி ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு எடுத்தது. ஸோ அதனால் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் போட்டு தோசை அடை மாதிரி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. ஸோ தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், சிகப்பு மிளகாய் போட்டு. ஸோ இப்படி தான் என்னோடய வேலை போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.